ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு த ப்ரெஸ். இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எங்களோட ஒரு கிராட்டிடியூட் மீட், வி ஆர் வெரி தேங்க்ஸ் மீட்னு சொல்லும்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகுது எங்கள் ரிலீஸ். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட், லைக் இன் எவ்ரி சேலஞ்சிங் மூவி, அதோட என்ன சொல்கிறது, நிறைய என்ன டிலே இருந்தது, பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி படம் வரும்போது when it's actually appreciated for the quality, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். எல்ஐகே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம். இது வரைக்கும் பண்ணதை விட ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், கல்கி. அண்ட் இருக்க ஸ்க்ரீன் டைம்லேயோ இல்லை அந்த ஒரு ஆர்க்கு புரிஞ்சு நிறைய பேர் ரொம்ப பர்சனலாக மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. கல்கியோட கேரக்டர் புரியுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அழகாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் பர்சனலாக கூட எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப், one of the most important relationships சொல்லலாம். It's a beautiful friendship between Vas and Kalki. ஸோ அது ரொம்ப அழகாக செலிப்ரேட் ஆகுது. அண்ட் as I said, சோஷியல் மீடியாலையும் எல்லா இடத்துலையும், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், நிறைய இந்த ஆர்கானிக்கான நிறைய பாசிட்டிவிட்டி வருது. எங்களுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் நேத்திக்கும் தமிழ் நியூ இயர் டே நல்ல ஒரு ஓப்பனிங் வந்தது. இன் பிட்வீன் கொஞ்சம் அங்கங்கே நெகட்டிவிட்டி வருது. அது ஏன்னு புரியல. பிகாஸ் லெட் தி ஆடியன்ஸ் கோ அண்ட் என்ஜாய். அது ரொம்ப ஆர்கானிக்காக ரியலாக இருக்கிறது. ஆடியன்ஸ் மக்கள் பார்த்து அவங்க சொல்லட்டும். லெட்ஸ் நாட் ப்ராப்பகேட் எனி என்ன சொல்கிறது, ஃபால்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேரேட்டிவ். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சம்மர் ரிலீஸாக ஒரு சூப்பராக நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் விக்கி சர்ஸ் ட்ரீம், அவரோட விஷன் வித் ரவிவர்மன் சர்ஸ் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க் அண்ட் ஆல் ஆஃப் தி ஆக்டர்ஸ். இப்போ பிரதீப் கூட லைக் யூனோ ஆஃப்டர் ஹிஸ் 3 பிளாக் பஸ்டர்ஸ் இதுவுமே ஒரு 4th பிளாக் பஸ்டர் ஆகும். அதோட எல்லா potential in the project irukku. And I think we have a timeless heroine with Kriti's entry into, you know, as a heroine in the Tamil industry. So I think it's a total package. Summer ku paaka என்ன சொல்ல, தியேட்டர்லேயே வந்து பார்த்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம். ஸோ ஐ திங்க் வில் கண்டினியூ இந்த ஃபர்ஸ்ட் வீக் மாதிரியே ஒரு சக்ஸஸ் மீட் இல்லை இன்னும் ஒரு பெரிய இவெண்ட்டில் சந்திப்போம். அந்த ஒரு expectation illa or hope la I would like to say a big thank you again to everybody who's come here. And நீங்களும் சொல்லி எல்லாத்தையும் எங்க படம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தேவை. பிகாஸ் அவ்வளோ ஒரு சினிமாவே ரீடிஃபைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ட் எஸ்பெஷலி பீங் I know how much effort and talent and hard work Vicky sir has put into this. So avarukagayum in the as a cinema lover, as a cinephile, we should all support LIK. So yeah, with your blessings and positivity, thank you. புது தேவதை, பார்க்கும் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் ஜொலிக்கும் அழகான கவிதை, கியூட் டாலாக LIK படத்தில் நடித்த கிருத்தி ஷெட்டி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மீடியாவுக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கும் நன்றி. அ வெரி பிக் தேங்க்யூ. ஐ எம் வெரி ஓவர்வெல்ம்ட் பை த ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு லேர்ன். ஏன்னா எங்கள் அம்மா கோயம்புத்தூரில் படித்தாங்க. ஸோ அம்மம்மா அவங்க தமிழ்லேயே பேசுவாங்க வீட்டில். பட் தே நெவர் டாட் மீ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். ஸோ இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுனால ஐ எம் கெட்டிங் டு லேர்ன் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலாக இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் வரப்போ நிறைய பேர் நான் இந்த படத்தில் ஒரு ரோபோட் கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தட் வாஸ் த ஐடியா ஆஃப் திஸ் கேரக்டர். ஏன்னா நம்ம தீமா ஆஸ் அ கேரக்டர் சின்ஸ் 2040 இருக்குது. ஆனால் நம்ம இப்போது இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். வி ஆர் டிஸ்டன்சிங் ஆர் செல்ஸ். லைக் நம்ம சுற்றி இருக்கிற அவங்கள விட்டுட்டு அந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். So that is what that character is supposed to represent. She's someone who is emotionally distant, and I'm so glad that it got conveyed in the movie and நிறைய பேர் இப்போ ரிலேட் பண்ணுறாங்க. ஏன்னா
I'm seeing this generation grow up. I have a godson. என்ன இருந்தாலும் லைக் இஃப் ஹீஸ் கிரைங் இஃப் ஹீஸ் ஈட்டிங் எப்போவுமே they'll be வாட்சிங் திங்ஸ் ஆன் their ஃபோன் டேப்லெட். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹாவ் ரீப்ரசன்டட் தட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட் ஐ ரியலி லவ்ட் அபவுட் விக்னேஷ் சர்ஸ் ரைட்டிங் இன் த மூவி இஸ் தட் அந்த ஒரு சீனில் வேர் எவ்ரி திங் கனெக்ட் ஸோ வெல். ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப அழகான கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீனில் வேர் இட் மைட் பி அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்பாய்லர், ஆனால் அந்த ஒரு சீனில் வேர் தீமா ஆக்சுவலி கன்ஃபெஸஸ் ஹர் ஃபீலிங்ஸ். ஷீ சஸ் தட் நீ உனக்கு என் மேலே இருக்கிற அந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த எனக்கு இந்த ஜென்ரேஷனில் ஐ திங்க் ஐ கால் இட் அ பீக் டீட்டெயிலிங் மூமெண்ட். ஏன்னா she is someone who has never experienced that kind of love. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்லேயே we do so much. அந்த ஒரு வேலிடேஷனுக்காக நம்ம பண்ண ஒரு all the things that we do, it's become so common. ஃப்ரெண்ட்ஷிப்காக இல்லைன்னா லவ்க்காக. பட் to be surrounded by people who love you for just the way you are, ஒரு ரீசன் எல்லாமே. ஐ திங்க் the way he brought that out on screen is something I really enjoyed. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான மெசேஜ் இருக்கிற ஃபில்ம் ஓட பாட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் த வே தேவ் கனெக்டட் டு த ஃபில்ம்ஸ் நான் சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ தீமா அண்ட் ட்ரஸ்டிங் மீ வித் த கேரக்டர். I am very overwhelmed by the response and I'm truly grateful. நம்ம ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகிறப்போ I went to 5-6 theatres and ஒரு தியேட்டர்லேயுமே பீப்புள் வர் லைக் என்ஜாய் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் that's how a film is meant to be seen. லைக் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேயோட அந்த ஃப்ரெஷ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் was really overwhelming and I'm very grateful for that. Very grateful to have acted with Pradeep. I think in the film, like, he's had such a subtle and a very beautiful character that he's played, and he's done such a fabulous job. Ippo varik panna films so it was so different, and the performance was really really good. Like now almost ippo 5-6 times paathirukken. Each time I watch it I discover something, a new layer in his performance, and it's really amazing to see. So congrats to Pradeep on that. Gauri, she was so scared or a little anticipating how the reaction is going to be in the first glam role avangalukku. So Anna, I'm happy to see the positive response that is there for Kalki, because personally it was one of my favorite characters, and another favorite character was obviously Suryan. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாம்பேயில் அவங்களுக்கு அந்த அவர் பண்ண அந்த டான்ஸிங் they don't know the history of it, ஆனாலும் they really really enjoyed the character Suryan. So it's because of the energy Surya sir brings to his characters, and ஒரு sceneலையுமே like the effort he puts in is what really takes it there. And ரவி வர்மன் எல்லாரும் எனக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து இல்லைன்னா மூவி பார்த்து they've been saying this is my best look, and I completely agree. I have never been presented so beautifully, and I think all credit goes to Ravi Varman sir and Vignesh sir. I think எனக்கு எப்போவுமே கொஞ்சம் லோவாக இருந்தா if I ever feel insecure about how I look, நான் இந்த படம் தான் பார்ப்பேன், because I genuinely feel it's my best look. So thank you Ravi Varman sir. And I genuinely feel if people go see the film without dissecting it too much, they will really enjoy the movie without seeing everything that's happening on social media. Because நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தது everything that I have seen has been very positive and overwhelming. So I'm very grateful to all the audience who have supported this movie. In the movie pandradla, like, so much hard work has gone in. Like there's like literally thousands of people who have worked behind the scenes. So I'm just hoping for the best. Thank you. எல்லாருக்கும் வணக்கம்.
கேரக்டர் பேர் தமிழ் செல்வி, என் பேர் தீபிகா வெங்கடாச்சலம். கேட்டுச்சானா ஃபஸ்ட்டு சொன்னது? ஸோ என் பேர் தீபிகா வெங்கடாச்சலம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே. ஆக்சுவலி ஆடியோ லான்ச்லேயே என்னை வந்து பேச கூப்பிட்டாங்க. அந்த ஸ்டேஜ் நான் எதிர்பார்க்கல. அப்போ ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். நான் எந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன்னா சப்பல் கூட ஒழுங்காக போடல. அப்படியே கூப்பிட்டாங்க, அப்படியே மேலே போனேன், டோட்டல் பிளாங்க். ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கிட்டு வந்து பார்வதிகிட்ட கேட்டேன், சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்குமா, நான் அங்கே பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சக்ஸஸ் ஆனால் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ மேனிஃபெஸ்டட் சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்கும், தேங்க்ஸ் மீட்னு இருக்கும், அது அழகாக போகும், ஆர்கானிக்காக நல்ல நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் வரும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். லிட்ரலாக மேனிஃபெஸ்ட் பண்ணதோட சாமியை கும்பிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே எல்லாரோட நல்ல மனசு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் நான் வந்து as I said, நான் இங்கே இருந்ததை விட அங்கே இருந்தது ரொம்ப ஜாஸ்தி. லைக் ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தது ரொம்ப ஜாஸ்தி. ஆடியன்ஸாக இருந்திருக்கேன், க்ரியேட்டராக இருந்திருக்கேன், ஏடியாக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையுமே நான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு தின் லைன் இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக நான் அதை எப்படி பார்க்குறேன், நாங்கள் அந்த இருந்துட்டு இங்கே ஒரு ஒர்க்லாம் நடக்குது, இங்கே எவ்வளோ ஆர்டிஸ்ட், அவ்வளோ பேர், லைக் லிட்டரலி thousands of people ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு தின் லைன் இருக்குது. அந்த தின் லைன் நம்ம தெரியாமே நிறைய வாட்டி நம்மளும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு இருக்குது, பட் ஒப்பீனியன்ஸை திணிக்கிறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒப்பீனியன்ஸை சொல்கிறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ திங்க் அந்த நிறைய ரியலைசேஷன்ஸ் எனக்கு இந்த லாஸ்ட் 3 days நிறையவே வந்துச்சு. ஸோ நான் இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா பரவாயில்லையா? ஸோ நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மோர் தேன் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூலாம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு சொல்லணும். பார்வதி இஸ் தி co-director ஹியர். அவங்க தான் வந்து என்னை இங்கே கூப்பிட்டாங்க. அவங்க தான் ஷி மேட் ஷூர் ஐ காட் திஸ் பார்ட். அண்ட் அந்த டைமில் எனக்கு அந்த ஒரு ஸ்டன் சீன் அதெல்லாம் இருந்தாலும் அதில் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் அங்கே போய் நான் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுலாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் செட் பண்ணேன். பட் த வே ஷீ ஹெல்ப் மீ, த வே தி ஃபீமேல் ஏடிஸ் வெரே வித் மீ, ஃபீமேல் ஏடி எவ்வளோ முக்கியம் இன் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் அந்த மூமெண்ட்டில். ஸோ தேங்க்ஸ் டு பார்வதி. அண்ட் தென் ஸ்டார்டிங் வித் நான் படம் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு படம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஐடியாவாக தான் தெரியுமே தவிர்த்து எனக்கு ஃபுல் கதை தெரியாது. ஸோ நான் பார்க்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ஜென்யூனாக பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கௌரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆச்சு. பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் வித் இன்டர்நெட். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதம், நம்மளோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் எவ்ரி சிங்கிள் மினிட். ஸோ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இது மாறுதுன்னு சொல்லி யுவர் கேரக்டர் ஹேட் ஸோ மச் ஆஃப் டெப்த். அது வந்து ரியலி லவ் டபுள். அண்ட் நீங்கள் அதை ரொம்ப அழகாக பண்ணதுனால ஒரு நார்மலான ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் கிருத்தி, ஐ மீன் அஃப்கோர்ஸ் யூர் வெரி பியூட்டிஃபுல், யூர் வெரி பிரிட்டி, பட் மோர் தென் தேட் யூர் வெரி டேலண்டட். யூ டான்ஸ் ரியலி வெல், செம்மையாக நடிக்கிறீங்க. அண்ட் ஐ சா யுவர் இன்டர்வியூ வித் சுதர் சார். I know you're younger than me, but Anna, the maturity you held in that interview, I was like, எதிர்பார்க்கல. And நிறைய இடத்துல நீங்கள் அழகாக இருக்கீங்கன்றதை விட you're so talented. That's the main part. And I hope you have a great run in this Tamil Collywood industry. And so actually இன்னைக்கு அனிருத் சார் வரல, பட் அன்னைக்கு நான் சொல்லணும்னு நினச்சது, அனிருத் சாரோட கான்சர்ட்டில் நான் இருந்திருக்கேன். சில்வர் ஸ்டான்ஸ்லேருந்து ஐ லவ் யூ அனிருத்லாம் கத்திருக்கேன். ஸோ எனக்கு டக்குன்னு அனிருத் சார் பக்கத்தில் இருக்க முடியும், அவரோட மியூசிக்கில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றதே வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் முதல்ல இவங்க எல்லாரோட ஃபேன்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஆடியன்ஸாக இருந்ததுனால எனக்கு முதல்ல இங்கே ப்ரொஃபஷனாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்கேன். யார்கிட்டே ஃபோட்டோலாம் கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேனாக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் தென் Pradeep sir, you're an inspiration to many. You know that. You're already breaking stereotypes. You're being an example of so many people. நீங்கள் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஒரு ஜேர்னி ஏன் அவ்வளோ ரிலேட்டபுளாக, ஏன் அவ்வளோ பர்சனலாக சொந்த பையன் மாதிரி பார்க்குறாங்கன்னா பிகாஸ் யூர் ஒன் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒன்று போகும்போது உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நிறைய பேர் தே ஃபாலோயிங் யுவர் பாத். அதை வந்து யூடியூப்லேருந்து வரலாம், எதுலானுமே ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு you're showing that to the world. அதுவே ஒரு பெரிய விஷயம். so much respect for you. And Ajay Surya sir,
நான் உங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப டிசர்விங்கான எனக்கு தெரியல. சச் ஐ மீன் அவ்வளோ சார், நான் இவ்வளோன்லேருந்து உங்களை பார்க்குறேன் சார். ஸோ நீங்கள் ஒரு எவ்வளோ ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ்ஸ் யூ. ஸோ தட் இஸ் எ மேஜர் பார்ட். கிட்ஸ் ஆர் லவ்விங் யூ. எனக்கு நீங்கள் வரும்போது குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் விக்னேஷ் சார், ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். நான் பிரதீப் சார் இதை சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து இவர் ஒரு பார்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமாவில் பொண்ணுங்களுக்கும் எதனா ஒரு சான்ஸ் கிடைக்கும், எதனா ஒரு நிமிஷம் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த 3 minutes or 2 minutes நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு 10 நிமிஷமாக மாறும், அவங்களுக்கு அது ஒரு 1.5 மணி நேரமாக 3 மணி நேரமாக மாறும்ன்றது நான் நம்புகிறேன். என்னால் அது ஒரு 10 பேருக்கு ஹோப் கிடைக்கும்னு நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் ஃபைனலி ஃபார் தமிழ் செல்வி, ஆக்சுவலி எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ் தான். பட் ஐ ஃபீல் நான் வந்து 3 minutes ஷார்ட் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் என் படம் பார்த்த அப்புறம் ஐ ஃபீல் தமிழ் செல்வி இஸ் தி சோல் ஆஃப் த ஃபிலிம், தி கோர் ஆஃப் த ஃபிலிம். நான் நடித்ததை விட எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் செல்வி இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அதில் வந்து தமிழ் செல்வி நான் என்ன பார்க்குறேன், தமிழ் செல்வியுமே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே வி ஆர் ஃபெட் வித் இதுதான் வேலிடேஷன், இப்படி இருந்தால் தான் இது, இப்படி இருந்தால் தான் இதுன்னு சொல்லிட்டு வி ஆர் ஃபெட் வித் இப்போ நான் இருக்கேன்னா, நான் வளர்ந்ததுலேருந்தே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறேன்னா என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, சினிமாலாம் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, பேனர்ஸ்லாம் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் நாங்கள் ஃபீட் பண்ணது எல்லாமே வந்து இப்படி இருந்தால் தான் அழகு, இப்படி இருந்தால் தான் செலிப்ரேட், உன் எக்ஸிஸ்டன்ஸி நீ இப்படி இருந்தால் தான் செலிப்ரேட் ஆகும்ன்றது தேர் ஆர் ஸ்டீரியோ டைப் செட் நம்ம பிறந்ததுலேருந்தே. ஸோ அவள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவா, தட் என்னெல்லாம் யாரும் மதிக்க கூட மாட்டாங்க, காலேஜில் எவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வரும், ஆனால் இப்போ என்ன மதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த ஒரு டைலாக்ல இட் ஷோஸ் அவள் அந்த வேலிடேஷன் எவ்வளோ எதிர்பார்த்துருக்கா. வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்காத ஒரு வேலிடேஷன் அவளுக்கு அந்த ஃபோனில் கிடைக்குது, அங்கே இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் மூலயமா கிடைக்குது. ஸோ ஷீஸ் அ ராங் பர்செப்ஷன் தட் எனக்கு அதுதான் வேலிடேஷன் கொடுத்துருக்கு, வாழ்க்கை பூரா கிடைக்காத வேலிடேஷன் எனக்கு இந்த ஃபோன் கொடுக்குது, அதனால தான் அது என் உயிர் அளவுக்குன்னு சொல்கிறா. விச் இஸ் அ ராங் பர்ஸ்பெக்டிவ் தட் இஸ் ஆக்சுவலி ஃபெட் பை த சொசைட்டி. அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல அவள் எக்ஸிஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட்ன்றது அவளுக்கு தெரியல. எவ்ரி ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட், ஆனால் அவளுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு படத்தில் பார்க்கும்போது இட்ஸ் தி பூக்கட்டும் சாங்கில் வந்து உனக்குன்னு பறந்து போ அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் தட் எவ்ரி கேர்ள் ஹேஸ் டு லவ் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அது அவங்கள லவ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்க லவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோனை நம்பாமல் உன் ஹார்ட்டை நம்பு அப்படின்றது தான் இட்ஸ் த கோர் ஆஃப் த ஃபிலிம். ஸோ எனக்கு அந்த வேலிடேஷன்லேயும் ஃபோன்லேருந்து எதிர்பார்க்காத, ஒன்றை முதல்ல நீ வேலிடேட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கும் அதை சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த மெசேஜ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அது ஓகே அது படம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் தி கோர் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், த நீட் ஆஃப் த ஹார். ஸோ இது இன்னும் அழகாக, இன்னும் பாசிட்டிவாக இருக்குது ஃபிலிம். அது இன்னும் அழகாக பாசிட்டிவாக இட் ஹேஸ் டு கோ த்ரூ, இட் ஹேஸ் டு ரீச் எவ்ரி சிங்கிள் கேர்ள்ன்றது தான் என்னோட ப்ரேயர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டேஜ் ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட், ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய ஸ்டேஜ் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மூச்சு விடாமல் அப்படியே கீர்த்தியில் ஆரம்பிச்சு ஹலோங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்களா? முதல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்று நாள் இன்னைக்கு தான் உங்களை சந்திச்சிருக்கோம், அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு அருமையான தருணத்தில் நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இது அது மாதிரியான ஒரு நல்ல அருமையான தருணம் இன்னைக்கு நமக்கு மீண்டும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? விக்னேஷன் சார்லேருந்தே ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படிம்பாரு. நான் அந்த ஹைதராபாத்தில் சரிபோதா சனியோட ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், நாளைக்கு கிளம்பி மலேசியா வந்துட முடியுமா? ஏன் சார் அப்படின்னு. இல்லை ஷூட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருது சார், பட் நான் சென்னை போகணும் சார். இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் பெரிய பொருட்செலவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏர் ஏஷியான்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இப்போ நான் செட்டாக போடணும்னா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா இல்லாட்டி ஒரு 7 கோடி ரூபாய்க்கிட்ட ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா
அந்த சீனை நான் எல்ஐசி ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனை நான் இதில் எடுத்துக்குவேன். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்ல ஓடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணா ஜம்ப் கட் பண்ணோன்னா நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல கட 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 கடன்னு ஓடிட்டு இருப்பேன். ஃப்ளைட்ல வந்து முடிச்ச உடனே அங்கே போய் உட்காந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படின்பாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியா போயிட்டு இருக்கு சார், இப்போ சரிபதாசன் நேரத்தில் இதான் மீசை தான் சார். எடுத்தா இந்த படத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்க அதை குறைச்சி காட்டுறது. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா, பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால கொஞ்சம் மீசை இப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு இது ஓகே அப்படின்னு. ஓகே பட் முழுக்க எடுத்துட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லா ஷேப் பண்ண இப்போதான் நியூ ஏஜ் ஜெயசூர்யா பார்க்க முடியுது அப்படின்பாரு. இப்படி சொல்லி ஆரம்பிப்பாரு. சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் அடிப்பாரு. இப்போ எங்க ஒரு 20ஆம் தேதியிலேருந்து டேட் கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பாரு. ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார் பல படம் லாக்கில் இருக்குது சார், இப்போ யார் டேட்டையும் வாங்க முடியாது சார், நான் அதிகபட்சம் என்னோட படம் வேணால் நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார் அப்படின்னு. இல்லை பிரதீப் சார் இப்போ இந்த டிராகன் ஒரு படம், அது சரி இது டூடுன்னு ஒரு படம் வந்து போகிறாரு, அதனால அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து அந்த செட்டு போட்டுறேன் சார், என்னை கேட்காம செட்டு போடாதீங்க சார், நான் வரமாட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அது பரவாயில்ல சார், என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும், ஆயிட்டு போட்டும். அப்புறம் திருப்பி மனசு கேட்காத. சரி படம் இப்படி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, சார் என்ன சார் பண்ணிக்கிறீங்க, நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார் என்ன சார் அப்படின்னு. அப்போ நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்க, சாரி இது வந்து சொல்லும்போது 2:20, அப்போ நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமா சார். முடிஞ்சா ஒரு 1/2 hourல கமலா தியேட்டர்ல இருந்தீங்கன்னா அந்த மயிலிறக சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ சார் நீங்கள் நைட் ஷூட் வேறு இருக்குது சார், இல்லை நைட் ஷூட் அது அடுத்த படத்து நீங்கள் நைட் ஷூட் பண்ணுவீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்கள் திருப்பி அடைய முடியாது. இப்படி எல்லாம் ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு சுகமான சுமை தான் எங்க விக்கி சார். பட் இவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் இவ்வளவு வலிகளை கடந்தாலும் அது எங்களுக்கு மட்டும் அவர் வலி கொடுக்கல, அவரும் பல வலிகளை தாண்டி பல பெயின்களை தாண்டி அதை ஸ்வீட்டா எடுத்துக்குவார். அதாவது அது வந்து என்ன எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். இதுல வந்து ஒரு தரமான படைப்பா இருக்கணும், இது ஒரு தரமான அவுட்புட் வரணும், அந்த தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனுடைய கதை வடிவமாகட்டும், கான்செப்ட் ஆகட்டும். ஏன்னா 2014 சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அது ஏதோ ஒரு விஷுவலை கொடுத்து அதை வச்சு படம் எடுத்துட்டு இதுவும் 2014 நமக்கே கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி இல்லாமல் வாவ் என்னடா விஷுவல், வாவ் என்னடா சவுண்டு, என்னடா சவுண்ட் டிசைனிங், என்னடா காஸ்டியூம்ஸ், என்னடா நடிப்பு, அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அது வந்து சில நேரம் கிராமர் மீறி இருக்கும். கிராமரோட சேர்த்து பார்த்தோம்னா சில படங்கள் நமக்கு வந்து இந்த கான்டெம்பரரியாக ஒரு பண்ணும்பொழுது அந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது புரியுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா பட்டு பற்றிக்கும். அதனால தான் அது வந்து எப்பொழுதுமே அந்த தியேட்டரில் போய் மக்களோட பார்க்கும் பொழுது அதில் உண்டாகிற சந்தோஷம் அதாவது எனக்கு எங்கெங்கிருந்தோ மெசேஜ் வரும். மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, அப்புறம் டொரண்டோலேருந்து, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதை ரொம்ப நாள் ரேடார்லேருந்து தள்ளி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வருவாங்க. ஐயோ பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கு, அதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிடா எல்லைக்கு ஹிட்ரா அப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸ் நம்ம ஜெகன் சார் சொன்ன மாதிரி எல்லா தியேட்டர்ஸ்ட்டு போகும்போது என்ன ஒரு அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸ். அதாவது பிரதீப் சாருக்கு வந்து ஒரு இறைவனுடைய பிளஸிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் ஒரு அதாவது அந்த ஆடியோ ரிலீஸில் என்கிட்ட சொல்லியிருந்தார் சார், அந்த வந்து இந்த
நான் ஹயாத்துக்கு ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்ததே எஸ்.ஜே. சூர்யா சாரை பார்க்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவா இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் அது நடக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் நான் என்ன அவரும் சொன்னார் ரொம்ப யூ வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு சே தட். அது எனக்கே ஞாபகம் இல்லை, பட் ஆனால் நான் மனசில் பட்டதை சொல்லுவீங்க. நான் யாராக இருந்தாலும் என் மனசில் பட்டதை சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து அதில் நான் எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும்னு பண்ணி கொண்டு வந்தார். இல்லை இந்த இன்னொரு கரெக்ஷன் வேணும்னு அதையும் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் பொறுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் போய்கிட்டு இருக்கேன். நான் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து பல மாற்றங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதனால் இந்த படத்தில் நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் யாரையோ வச்சு நல்லா படம் எடுத்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மனசில் பட்டதை நான் சொல்லி அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஒரு அந்த படம் லப்பர் பந்து. ஸோ நான் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே 2 கரெக்ஷன் சொல்லி அவர் தான் டேரக்டர்லாம் நம்ம சொன்னதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நான் போயிருக்க முடியும். எனக்கு என்னுடைய சென்சிபிலிட்டி ஏரியாவில் சில விஷயங்கள் இருந்ததுனால அதை மட்டும் சொல்லி இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அந்த மாடு சீனை கூட நான் சொன்னேன், எப்படி பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு சொல்லி தான். அது எப்படி சார் ஒரு மாடையும் ஒரு ஒரு கிளவி வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆரிஜினல் அது அப்போ அதை வரேன். அப்போ வந்து அதே மாதிரி இந்த பிரதீப் சாரை நான் மீட் பண்ணுவ சொல்லியிருக்கேன். அவர் நடிச்சு காட்டும்போது அப்படியே பார்த்துருந்துருக்கேன். அவர் சொல்லுவேன், சார் நீங்கள் இப்போ நல்லா நடிக்கிறீங்க சார், நீங்கள் சூப்பராக வருவீங்க, நீங்களே நடிக்கலாமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் மான்ஸ்டர் லொக்கேஷனுக்கு வந்து எனக்கு மைண்டில் ஞாபகம் இல்லை, பட் அந்த இதை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் அப்படி சொல்லி நடந்த ஒரு 7 வருடத்திற்குள் ஒரு மனிதன் 0 to ஹீரோ ஆகிறான்னா அப்போ வந்து கடவுள் எவ்வளோ பெரிய அனுக்கிரகத்தை கொடுத்துருப்பான். ரியலி ஐ விஷ் யூ அ வெரி கிரேட் சக்ஸஸ் சார். விக்னேஸ்வரன் சார் இந்த படத்தில் மற்ற படங்களை விட இந்த படத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்க அழகான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், யூ லுக் த பெஸ்ட் இன் யுவர் கேரியர் ஸோ ஃபார். இதை விட இன்னும் நல்ல லுக்குகள்லாம் வரணும், நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரணும். அது நான் ஐ ரியலி விஷ் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஓகே, அது மாதிரி ஒரு அழகான லுக்கு, நல்ல ஃபோட்டோகிராஃபி, ரவிவர்மன் சார் அந்த ஃபோட்டோ, அந்த லைட்டிங், இதில் எல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு சம்வேர் ஐ ஃபெல்ட் ஒரு நல்ல ஒரு நம்ம ஒரு 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 ஹிந்தி ஹீரோவுக்கு உண்டான காஸ்டியூம்ஸ், விஷுவல்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஹிந்தி ஹீரோன்றதுனால நம்ம அப்படின்னு சொல்ல, அது என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு தரமான ஒரு லுக்கில் உங்களை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் விக்கி சார். அது வந்து உண்மையாகவே அது ஒரு நல்ல உங்களுக்கு நீங்கள் அதை உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப சட்டிலாக இந்த கேரக்டர் வைபு வாசுவா அதை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. நான் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன், எங்கள் ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு. அப்போ அவங்க வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நாளைக்கு நான் படத்துக்கு போகிறேன், பாப்பா வந்து கூப்பிட்டு போகணும்னு சொல்லிச்சு. இது வந்து ஃப்ரைடே, ஓகே சாரி சாட்டர்டே, நாளைக்கு ஏன்னா ஃப்ரைடே பார்த்துட்டு நான் மறுநாள் போகிறேன் அங்கே ஈவெண்ட்டுக்கு. சாட்டர்டே சொல்கிறாங்க நாங்கள் நாளைக்கு போகிறோம், சண்டே போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்போ என்ன அப்படி சொல்லிட்டுனா அவங்க பாப்பா என்ன படிக்கிறாங்க சார் அப்படின்னு, 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்னாரு. ஸோ குட்டீஸை பூரா நீங்கள் நல்லா பிடிச்சி வச்சுருக்கீங்க. அது மாதிரி ஸோ எல்லோரும் இப்போ ஒரு பக்கத்து பிளாக்லேருந்து ஒருத்தர் வந்து நாளைக்கு போகிறேன்றாரு, டொரண்டோலேருந்து மெசேஜ் வருது, அங்கேருந்து வருது, இது வருது, அது வருது, எல்லாமே வந்து ஒரு அருமையான ரீச். இந்த படம் வந்து ஒரு அருமையான ரீச். தியேட்டரில் உட்காந்து பார்க்கணுங்க, இதோட சந்தோஷம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி சீன் இவ்வளோ கிளாப்ஸ் வந்து ரொம்ப ரேரான படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் இந்த படத்துக்கும் அது கிடச்சிருக்கு. அது வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க உண்மையாகவே. அது வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிறதுல எந்த பொய்யும் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். நம்ம படம் அப்படின்றதுனால எடுத்து பேசுறது அப்படிலாம் நம்மளுக்கு கிடையாது. என்ன நடக்குதோ அதை சொல்கிறோம் நம்ம. அது வந்து அனிருத் சாங்ஸு, அப்புறம் அவர் வந்து அந்த தீமா சாங்கும் எனக்கென யாரும் இல்லையும் போதுங்க. ஒரு லவ் காதல் கதைனாலே ஒரு லவ் அண்ட் பெயின் சம்மந்தப்பட்டதான் காதல் கதை. அந்த லவ்வுக்கு தீமா சாங்கும் அந்த பெயினுக்கு வந்து எனக்கென யாரும் இல்லையே சாங்கும் போட்டால் அந்த 2 சாங்கும் கொடுக்குற ஒரு பரவசம், அது பரவசம்னு சொல்லணும். ஒரு பரவசமும் ஒரு வார்ம்த் ஃபீலிங்கும் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சாங், அந்த பூக்கள்
ஓ மை காட், சூப்பர். நல்லா அந்த அவங்க தமிழ் செல்ஃபி நல்லா பேசினாங்க, அந்த விஷயங்களை எடுத்து ரொம்ப சூப்பர். அதெல்லாம் இது எல்லாத்துக்குமே ஒரு அழகிய இந்த இவ்வளோ சாங்குக்கும் இவ்வளோ ஒரு காதலுக்கும் ஒரு அழகிய முகங்கள் தேவை. அந்த அழகிய முகங்களாக கிருத்தி ஷெட்டியும் கௌரியும் அதை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிருத்தி ஷெட்டி வந்து அவங்க தமிழ் செல்ஃபி சொன்ன மாதிரி நல்ல டான்ஸர். அவங்களுக்கு உண்டான ஒரு நல்லா பேசுனீங்க, தமிழ் ரொம்ப பேசுனீங்க. பட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு நீங்கள் எடுத்து பேசுகிற விதம்ன்றது, அந்த ஸ்டேஜை கையாண்டு பேசுகிற விதம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அமைஞ்சிருக்கு. இந்த வெற்றி உங்களுக்கும் தொடரும் நான் விருப்பப்படுறேன். அண்டு 96 பெரிய பேர் எடுத்த கௌரி வந்து இன்னைக்கு வந்து திருப்பியும் இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அந்த இவங்க சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, அந்த போய் அவர் வந்து பிரதீப் சார் வந்து வாடி வாடி வா கிஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூடும்பொழுது, ஏச்சி என்ன விடு அப்படின்னு சொல்லுவேன். புரியுது இல்லை, முடியல இல்லை, இப்போ புரியுதா உனக்கு, இது லவ் இல்லை, நம்ம கொடுக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு அழகிய கோட்டை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து விக்னேஸ்வரன் சார் ரொம்ப ரொம்ப நெஞ்ச நமைச்சுக்கிட்டெல்லாம் சீன்கள் சொல்லாமல், பட் அழகான விஷயங்களை அதாவது ரொம்ப வருடி போட்டு தேய்ச்சி சொரிஞ்சு வச்சிடாம ரொம்ப அழகா அப்படி பிரீஸியா சொல்லிட்டு போன விதம் வந்து இந்த படத்துல ரொம்ப புதுசா இருந்தது. ஒரு அழகிய வெற்றி, ஒரு தரமான வெற்றி. அதுக்கு ப்ரூஃப் வந்து எந்த தேட்டருக்கு போனாலும், ஏன்னா நண்பனா விக்னேஸ்வரன் சார் மேலே எனக்கு என்ன வருதுன்னா, அவர் வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர், பழகின காலங்களில் இத்தனை நாள். இல்லாட்டி இவரை உரிமையாக வந்து 2:30 மணிக்கு வான்னு சொல்லி கமலா தேட்டரில் வந்து 2:30 மணிக்கு டான்ஸ் ஆடு 2 மணிக்கு தூக்கி அடிச்சு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நண்பர். கண்டிப்பாக அதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விக்னேஸ்வரன் அப்படின்னு போட்டோடனே ஹோல் தியேட்டர் எரப்ட் ஆகுது. அது வந்து எனக்கு கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஒரு மரியாதையான இடத்திற்கு நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு மரியாதையான தன் தொழிலில் ஒரு மரியாதையான ஒரு தரமான இடத்தை எட்டி இருக்கிறார் அப்படின்பது அது நமக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் சாருக்கும் நயன்தாரா மேடமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சீமான் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி காதல் காப்பீட்டு கழகத்தினுடைய ஆப்போசிட் போல் வந்து அண்ணன் என்ன பேசினாலும் வச்சுட்டார், என்னடா தம்பி ஆரம்பிப்பாரு. ரொம்ப உண்மையா இருக்கும், ரொம்ப இயல்பா இருக்கும். நான் கூட அந்த இங்கிலீஷ்ல ட்ரபிள் காஸ் ஃபார் மை ஃபிளரிஷிங் பிசினஸ் தலித்து வெந்தோரை தாந்தாக்கி கொள்ளல் நேரி செய்வன்பா புரியலையா கலக்கிட்டார் அண்ணன், கலக்கிட்டார். அப்பவே தெரியுது வந்து தியேட்டர்ல பெரிய பிளாஸ்ட் ஆக போகுதுரா அப்படின்னு. அது சூப்பரா பண்ணார். அவருடைய அந்த தன் மனதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும் அந்த நல்ல வாழ்க்கையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் அவர் நேசமும் அந்த படத்தில் அது அழகா கன்வே ஆச்சு. அதுதான் சோல் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலா இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உலகம்தான் அது. வந்து விக்னேஸ்வரன் சார் ஒரு விஷயம் நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூ பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த மாதிரி அந்த சயின்ஸ் எவால்வ் ஆகும் பொழுது இந்த மாடர்ன் விஷயங்களை நம்ம இழக்காமல் இருக்க முடியாது, பட் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதில் நம்மளே இழந்துடாமல் இருக்கணுன்றதான் இந்த படத்தினுடைய அருமையான தத்துவம். ஐ என்ஜாய்டு தி பெஸ்ட். நான் எல்லா சீன்லையுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். நான் அவரோட நிறையா சண்டை போடுவேன். என்ன சார் எனக்கு வந்து 100 மூட்டை தூக்குற 10 மூட்டை தூக்குறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு 5 மூட்டை தான் தூக்குற வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து எப்பொழுதுமே அவரோட சண்டை போட்டுக்குவேன். பட் வாட் எவர் எனக்கு வந்து அவர் சொன்னார். நான் கேட்டேன் அவர்கிட்ட வந்து, எனக்கு பாரு மாநாடுல எல்லாம் எனக்கு வந்து வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட் மாதிரி எல்லாம் டயலாக் கொடுத்தாங்க, எவ்வளோ நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது சார் உங்களுக்கு அதை விட ஒரு வச்சிருக்கேன் சார் ஒரு விஷயம் பொறுங்க அப்படின்னாரு. அது என்னடான்னு பார்த்தா டகடன்னு போட்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை திறக்க முடியலைங்க. அவ்வளோ ஒரு லவ் கொட்டி தமிழக மக்கள் ஆக்சுவலாக உண்மையாகவே நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில்
மூலமாக நான் இந்த எல்லைக்கேனுடைய வெற்றியோடு நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய உழைப்புக்கு மக்கள் கொடுக்குற அன்பு, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தியேட்டரில் பார்த்துட்டு அது என்னங்க, அது என்ன ரெஸ்பான்ஸ், என்ன ஒரு சந்தோஷம். அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த ஒரு இந்த கலை நம்மளை செய்யும் பொழுது அது மக்களை இவ்வளோ சந்தோஷப்படுத்தும் போது, தட் இஸ் த ஹையஸ்ட் ப்ளஷர் ஐ எம் கெட்டிங் இன் த வேர்ல்டு. ரியலி ஐ எம் டெல்லிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் சார்பாக, ப்ரெஸ் சார்பாகவும், நீங்களும் எப்பொழுதுமே இந்த படத்தை வந்து எங்களுக்காக நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது பாராட்டியும், தவறுகள் செய்தால் தட்டி கேட்டும் எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் மனமார்ந்த நன்றி. இன்சூரன்ஸ் கம்பெனி அது வேற, அது எல்லாருமே சொல்றாங்க. அது இப்போ வந்து அது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்த்தாங்க. அந்த எல்ஐசி பிரச்சனையால அந்த லவ் இன்சூரன்ஸ் கேன் போட்டு கம்பெனி அப்படின்னு எல்ஐபி லவ் இன்சூரன்ஸ், அதுக்கு அது என்னது லவ் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ போட்டு, சரி வேண்டாம் அப்படி எல்ஐ கேன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஃபிக்ஸ் ஆனாரு. கே என்ன சார் அப்படின்னா கம்பெனி அப்படின்னாரு. கம்பெனி, இந்த கம்பெனி ஒரு மாதிரி சவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னென்னா அப்படின்னால கொம்பு அப்படின்னு எனக்கு மைண்டில் வருது. ஸோ கொம்பு என்பது வந்து ஒரு மாட்டிற்கு, ஒரு காளைக்கு அழகு என்பது கொம்பு. பசுவுக்கு கொம்பு இருக்காது, ஆனால் காளைக்கு கொம்பு இருக்கும். அது வந்து ஒரு ப்ரைடு. அந்த ஒன்றுக்கு வந்து அந்த உடனே யாராவது போட்டுறாங்க, இப்போ பொம்பளை என்ன ப்ரைடு இல்லைன்னு சொன்னால் எஸ்ஏ சொல்லியாண்டு அப்படி கிடையாது. அதுல வேற ப்ரைடு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ப்ரைடு. அது மாதிரி அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கொம்பு சின்னமா வச்சு சொல்லும் பொழுது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி சாரோட உலக உயிர் தான் அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன். அங்கிள் கம்பெனி அப்படிமா. ஸோ அப்போ நினைச்சேன் சரிடா இது எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாருக்கும் அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. எவ்ரி திங் அபவுட் கான்செப்ட், அபவுட் லுக், அபவுட் பர்ஃபார்மன்ஸ், அபவுட் விஷுவல்ஸ், எல்லாமே தரம். வெற்றி கிடைக்கும், ஒரு அழகான வெற்றி எப்போதுதான் கிடைக்கும். அது நம்ம மெனக்கிடும் போது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மெனக்கிடலை டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே வி ஃபாலோடு விக்னேஷ் சிவன் சார். ஹி மேட் இட் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். பிரசன்ட் மீடியாவுக்கு வணக்கம். லைக் வந்து ஒரு 3-4 வருஷமாக 2022 ஃபெப்ரவரியில் வந்து எனக்கு இதோட ஒன்லைன் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போகிறோன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபெப்பு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இது மாதிரி ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் வந்து அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட டிரெக்டர், என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட நன்றி. முக்கியமாக நான் வந்து ஒரு
3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார் அண்ட் எடிட்டர் பிரதீபி ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க எல்லாமே என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் படம் பார்த்துட்டு 3 பேருக்குமே பர்சனலாக கால் பண்ணி என்னோட நன்றிகளை தெரிவித்தேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. இந்த டைமில் டெக்னீஷியன்ஸுன்றவங்க மோஸ்ட்டாக வந்து பெருசாக பின்னாடி இருக்கிறதுனால தெரியாமே போயிடுவாங்க. அவங்க பேர் வெளியே வராமல் போயிடும். இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மாக வந்திருக்குன்னா அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதீப் சார். அடுத்ததாக நடிகர் சீமான். ஒரு 2 விஷயம் நான் சொல்லிட்டு நான் ஷூட்டிங் கிளம்புற தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தாம்பரத்து பக்கத்தில் லொக்கேஷன் நான் கிளம்பணும். அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த மயிலிறைய பாட்டோடைய போர்ஷனில் வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். 2 பேரை பற்றி நான் அந்த சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணணும். ஒன்று, பார்த்து ரசித்த மக்களுக்கு நன்றியை சொன்ன மாதிரி அந்த பாட்டிற்கு காரணமாக இருந்த அந்த பாட்டை எனக்கு பிளஸ் பண்ண ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் வாலி சாருக்கும் இந்த நன்றியை நான் அந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை, காலம் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எல்ஐகே படத்தில் முக்கியமான இன்னொரு டெக்னீஷியன் நான் சொல்ல மறந்துட்டேன். பீட்டர் ஹெயின் மாஸ்டர். அவர் வந்து இதில் வந்து அந்த கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறாங்களே அந்த ரோபோ ஃபைட்டு, அதை வந்து அவர் ரொம்ப டெக்னிக்கலி அவர் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் அவர் வந்து இதை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. உண்மையாக இருக்குது. அவரையும் நான் இந்த நாட்டில் சொல்லாமல் போனால் அது ரொம்ப கரெக்டாக இருக்காது. ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நான் முன்னாடியே போகிறதுக்கு என்னை மன்னிக்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உண்மையை ஷூட்டிங் தான் போகிறேன், அதனால தான் அந்த எக்ஸ்கியூஸ் கேட்டுக்க ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். சரி. அப்புறம் படிக்க முடியாமல் போயிடும். அது சொல்லிட்டு இப்போ படிச்சீங்கன்னா இன்னும் அவமானமா இருக்கும். விட்டுருங்க. ஓகே, நானே படிச்சுக்கிறேன். சரி, நீங்க படிங்க. காதலி திரையில் காளியாவாதி வாக்கு. அதான் விட்டுருங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். அவர் வேற போயிட்டாரு சார், சுரேஷ் சார் போயிட்டாரு. சார் வெயிட் பண்ணுங்க சார், அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க சார், நான் ப்ரிப்பேர் பண்ணலன்ட்டு. காதலை திரையில் கேட்கல என்ன சொன்னீங்க? ஓ ஐயோ, அப்படிலாம் இல்ல, எழுதிட்டு வரல நீங்க நினைச்சிட கூடாதுல. காதலை திரையில் கவிதையாய் வடித்தவர், கலர்ஃபுல் காட்சிகளில் கனவுகளை படைத்தவர், போடா போடியில் துள்ளி குதித்த இளமை, நானும் ரவுடிதான் என்று சொல்லி ஜெயித்த பெருமை, எளிமையான வரிகளால் இதயங்களை தொட்டவர், பாடல் ஆசிரியனாய் பாட்டிலேயே மேஜிக் செய்பவர், இயக்குனராய் இவர் ஒரு ட்ரீம் மேக்கர், வசனங்களில் இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், காத்து வாக்குல தனது காதலை சொல்லி நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர், முகத்தில் தெரியும் செல்மிஷ அரட்டை, இவருக்கு உயிர் குழந்தைகள் இரட்டை, தானா சேர மாட்டார், சேர்ந்தால் விடமாட்டார், தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் சின்ன சிரிப்பில் மக்களை சிறைப்பிடித்தவர், காப்பீடு கம்பெனியின் காரணக்கர்த்தா, 2040 காதலை இன்சூரன்ஸ் பண்ண லவ்வபிள் மேன், டிரெக்டர் ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நேற்று ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பை வாங்கிட்டு நியாயமாக இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர்.
இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ நம்ம நிறைய தடவை என்னன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமா எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமா நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்குன்னு சொல்லலாம், கடவுளுடைய அனுகிரகத்தால. ஆனா அதே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல எத்தனை படம் வேணாலும் லைஃப்ல நம்ம பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேல பெருசா நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காம எனக்கு வந்து என்ன சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால ஈஸியா எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துட்டு போனா ஒரு இடத்துல வச்சோம்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுல ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும். அதுல அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூம் வந்து கரெக்டா இருக்கணும், இல்ல பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், இல்ல அதுல இதுக்கப்புறம் வரப்போற இந்த சிஜி கரெக்டா இருக்கணும், இல்ல அங்க இருக்கிற ஒரு மேக்கப்ல ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும், இல்ல பேச போற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி அப்படின்னு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய நல்ல ரிவ்யூஸ், நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்கிற அதே சமயத்துல சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் லேகா இருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்யறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட், ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ரெகுலரா நம்ம அந்த ஒரு அரைச்சமாவை அரைக்காம ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்லணும்னா அதற்கான இப்போ ஒரு ஃபிளைட்ல நம்ம ஏறுறோம்னா முதல்ல வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுங்க, இந்த இதை பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தொய்வடைய தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ படத்துல சில இடங்கள்ல சில காட்சிகள்ல வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவோ இல்லை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு திரைப்படம்ன்றது ஒரு வெறும் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அது எல்லா ஏஜ் குரூப்ஸ், எல்லா விதமான மக்களுமே வந்து பார்ப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் டீடைல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா அந்த ஒரு ஃபில்மை நம்ம பேஸ் பண்ற விதமாகட்டும், சில விஷயங்களை நம்ம சொல்ற விதமாகட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்திருக்கேன். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. பட் ஹேவிங் செட் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கும்போது நான் நினைச்சது வந்து ஒரு காதல் கதை. ஆனால் பொதுவாகவே எப்பயுமே காதல் படங்கள்னா அது ஒரு மாதிரி ஒரு தன்மையிலேயே போயிட்டே இருக்கும். பட் படம் ஃபினிஷ் ஆகும்போது வந்து அது எப்பயுமே ஒரு மெலோ ட்ராமாவா, ஒன்று ஹீரோயின் வந்து இதில் ஏர்போர்ட் போயிடுவாங்க, இல்லை ட்ரெயினில் ஏற போயிடுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சேஸு, இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஏரியாஸில் இல்லாமல் அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ வில்லன் ஃபிலிமுக்கு இருக்கக்கூடிய சில ஹை பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி தான் இந்த படத்தில் வந்து அதை வந்து முயற்சி செஞ்சோம். இப்போ அது கடைசியில் தியேட்டரில் வரும்போது அந்த இடத்துல கிளாப்ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும், ஒரு ரைட்டரா நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம், அந்த ட்ரை பண்ணது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய தியேட்டர்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளுக்காச்சும் அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நினைக்கும் போது நம்மளுடைய வேலை மேல நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி டு த ஆடியன்ஸ். அப்புறம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் பவர், இந்த ஃபில்மை நான் பண்ணக்கூடிய இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிரதீப்னால தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைன்னா இந்த படம் நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த படம் பிகினிங்லேருந்தே பட்ஜெட் தான் வந்து இஷ்யூ. இன்னைக்கு நம்ம சினிமாவில் பார்க்குறோம், எவ்ரிடே ஏதாவது ஒரு படம் ட்ராப் ஆகுது, ஏதாவது ஒரு படத்தில் இயக்குநர்கள் மாறிடுறாங்க. இன்னைக்கு வந்து டிரெக்டர்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லலாம். பேர் சொல்ல இது பண்ணல, ஓகே பேர் சொல்லணும்னாலும் நான் சொல்லலாம். இப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ஆன்லைன்ல வந்து லீக் ஆயிருக்கு. இதோடைய மொத்த வழியை, அதாவது எல்லாரோட வழியை விடையும் அந்த இயக்குனரோட வழி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து வினோத் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மரணம் அளவுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு டைரக்டரால மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த டைரக்டர் வந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எவ்வளோ கனவுகளோட அது எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ் அ டைரக்டரா எனக்கு வந்து தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து தெரியும். பட் அங்கேருந்து அது நம்ம நினைச்ச மாதிரி ஒன்று வராமல் அது இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே
கஷ்டமாயிடுது அது. ஸோ அதே மாதிரி இப்போ என்னாலையும் வந்து என் படத்தை நான் நினைச்ச மாதிரி எடுக்க முடியாதோன்னு அந்த 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 பெயின்லேயே போய் கடைசியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த படத்தை நான் நினைச்ச மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் பிரதீப் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்ஸ் மாறி வந்ததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு. எங்களால் நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ விஷயம் எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் மனசு வரல. கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். பட் ஆனால் அது மாதிரி ஏன்னா இந்த படத்தை என்னால் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை எனக்கு நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட் வந்து ரொம்ப மாறி நடக்கும். பட் எப்போ வந்தாலுமே அவருடைய 100% எப்பயுமே கொடுக்குற ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். டைம்ல வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்னைக்கும் என் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர், 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம 12:30 சொன்னோம்னா 12:29க்கு வந்துடுறாரு. வழக்கம் போல நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதில் வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இதே மாதிரி எங்களோட ஷூட்டிங்லையும் எவ்ரி டே வந்து அந்த சொன்ன டைமுக்கு வரதாகட்டும். ஆனால் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டோடைய 100% அவர் ஒரு டிரெக்டர் தான். எங்கிட்ட சொல்லலாம் ப்ரோ இது ஓகே ப்ரோ, இது இங்கேருந்து வைட் க்ளோஸ் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நானே ஏதாவது சின்ன ஆட்லாம் ஏதாவது நடிக்கிறது போவேன் கை செலவுக்கு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது ப்ரோ ஓகே ப்ரோ இவ்வளோ தானே கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனால் இவர் வந்து நான் எத்தனை தடவை எதை கேட்டாலும் வந்து அது அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ, நான் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கேன், நான் என் வேலையை தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா என் படத்துல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு. தண்ணிக்குள்ள இருக்கணும். இதுவே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ல நான் அந்த சீக்வன்ஸ் எடுத்திருந்தா மேபி அது வேற மாதிரி இருக்கும். இது ஒரு லவ் ஸ்டோரின்னும் போதே எல்லாருமே பிளஸ் இந்த ஜாலியான படம் கலர்ஃபுல்லான படம்னா அது என்னமோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் அது என்னமோ ரொம்ப விளையாட்டுத்தனமா நம்ம எடுப்போன்ற மாதிரியுமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இதே ஒரு காட்டுல போய் ரொம்ப புழுதியில் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி படம்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி படமாகவும், ஃபாரின்ல எல்லாம் போய் எடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியான படமாகவும் ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. எல்லா படம் எடுக்கிறதும் கஷ்டம் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு நிகரா உயிருக்கே ஆபத்தார அளவுக்கான ஒரு சீக்வன்ஸா தான் அது வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேமரா உள்ள எடுத்துட்டு போய் ஒரு நிமிஷம் டு 1.5 நிமிஷம் ஒரு மூச்சு வந்து தம் கட்டி வந்து நடிக்கணும். நைட்டு ஃபுல்லாமே அதை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் நானும் ஸ்விம்மிங் பூல்ல தான் வந்து இருந்தேன். ஸோ ஒரு தடவை சரி ஓகே இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ள போனேன். உயிருக்கு பயந்து நான் உடனே வெளியே வந்துட்டேன். ஆனா அவ்வளோ தடவை பண்ணி காலையில 5:30-6 மணி வரைக்குமே வந்து அந்த சீக்வன்ஸை அவர் பண்ணி முடிச்சுட்டு கூட ஏன் ப்ரோ என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்புறம் ஓகேவா கரெக்டா வந்துருச்சா எடுத்துக்கலாமா இன்னும் ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது ஒரு ஆக்டராகவும் ஒரு டிரெக்டராகவும் அந்த இடத்துல வந்து அவர் என்ன ரொம்ப இந்த மாதிரி நிறைய நான் ரொம்ப என்ன லைஃப் டைம்ல வந்து என்னால் மறக்க முடியாத நிறைய மொமெண்ட்ஸை வந்து எனக்கு பிரதீப் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா மேபி இந்த படம் வந்து டிரெக்டட் பை வேற ஏதாவது ஒரு பேர் போட்டிருந்தா இன்னும் பயங்கரமா கூட ஓப்பன் ஆயிருக்கலாம், சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பேருக்காக ஆடியன்ஸ் அந்த ஓப்பனிங்கை வந்து என்னதான் டிலேஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஓப்பனிங்க்கு அவ்வளோ அந்த ஃபேன்ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த வீக்கை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு லாங் ரன் போகும், அதற்கான எல்லா தகுதியும் பொட்டென்ஷியல் இந்த ஃபிலிம்ல இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். இன்னும் இந்த வீக்கெண்டுமே வந்து பயங்கரமா வந்து இந்த படம் எல்லாமே 10 வருஷம் முன்னாடி எடுத்த படத்தெல்லாம் எடுத்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்போ ஓடிட்டு இருக்கிற படத்தையே திருப்பி 17ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஒரு ஓப்பனிங் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இது ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா நிறைய கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அது படத்தை போய் பார்க்கும்போது மேபி இன்னும் பெட்டரா இருக்கலாம். இந்த ஒரு ஆல்ரெடி சில மைண்ட் செட்டோட பார்க்கும்போது எவ்வளோ அழகான இப்போ என்னது இது ஸ்வீட்டா கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி குலாப் ஜாமுனை கொடுத்தா மேபி சாப்பிடும்போது அப்படி தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சும்மாவே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அது பண்ணும்போது அது கரெக்டா போக மாட்டேங்குது. எந்த விதமான மைண்ட்ல எதுவும் இல்லாம இந்த படத்தை நீங்க போய் நேராக தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரசிப்பீங்க அப்படின்றதுக்கு வந்து நம்பலாம். என்னுடைய வேர்டை நீங்க வந்து நம்பலாம். அண்ட் ப்ரோ இந்த ஃபில்மும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுடைய 100 crore கிளப்ல வரும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட் வந்து கிருத்தி சின்ன பொண்ணு,
கிருத்தி அவங்க அம்மாவுமே கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா செட்ல அவங்கள வந்து அவங்கள எப்படின்னா ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி தான் நாங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்போம். அதே நேரத்தில் நிறைய தடவை மிஸ்ஸும் ஆயிரும். அப்போ வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒரு சின்ன முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் அந்த ஒர்க்கை பண்ணும்போது த கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் அதே ஸ்விம்மிங் பூல் சீக்வன்ஸ் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் பண்ணிட்டு இவங்க டேல அங்கே ஷூட் முடிச்சு நைட்ல இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு ஒரு நாள் கூட வந்து அந்த ஒரு இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம எப்பயுமே ஷி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவங்கள ஃப்ரேம்ல அப்படி நம்ம வச்சோம்னாலே வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகு. சாதாரண ஒரு ரோட்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் மலேசியால. அது ரவிவர்மன் சாரோட மேஜிக் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா நிறைய லைட்ஸ் நிறைய இது அப்படிலாம் போட்டு பயங்கரமா காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டாரு. அது அவருக்கு வந்து அவர் ஒரு கிஃப்டட் டேலண்ட். ஸோ அதை ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா வந்து ரொம்ப இப்படின்றதுக்குள்ள அவரால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட்டை வந்து கம்போஸ் பண்ண முடியும். ஸோ அவருடைய அந்த ஒர்க்ல கிருத்தியை வந்து காமிச்ச விதமாகட்டும், இந்த படத்துல வந்து நடிச்ச மற்ற நடிகர்கள் எல்லாமே, நம்மளுடைய கௌரிலாம் வந்து 96 படத்துல பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் என் காஸ்டியூம்ஸ் நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கௌரி தப்பா எடுத்துக்காதீங்க, போடுங்க பரவாயில்ல, 2040 இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம். ஏன்னா அந்த கேரக்டர் ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு எல்லாம் இஷ்டத்துக்கு தான் ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஸோ நீங்களும் ஏதாவது இஷ்டத்துக்கு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து எல்லாம் இது பண்ணோம். ஸோ ஓவராலாக இந்த ஃபில்மை நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இந்த ஃபில்ம் நடக்கிறதுக்கு ரொம்ப மெயின் ரீசனாக இருந்த லலித் சார். அவர் மட்டும் இந்த படத்தை அன்னைக்கு டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் நான் அது ஒரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கதை வச்சிருக்கேன் போது இது பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 2 இயர்ஸையும் அப்படியே நான் தள்ளிட்டு போயிருக்கோம். எனக்கு வேற ஆப்ஷனே இருந்திருக்காது. அவர் மனசு வைக்கலைன்னா இந்த படம் நடந்திருக்காது. இன்னைக்கு இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் எங்கள் எல்லாருக்கும் பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லலித் சார். அண்ட் நடித்த மற்ற அப்புறம் மெயினாக மை அதர் டெக்னீஷியன்ஸ் பிரதீப் ராகவ் மாதிரி ஒரு எடிட்டர் எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு லக்கு. அண்ட் ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இந்த ஃபிலிமில். எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது, என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போது நான் வந்து எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இது ஒர்க் ஆகலையா, இந்த ஆர்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து இன்னைக்கு பல்ஸில் இருக்கக்கூடிய பிரதீப் ராகவ் கிட்டேயுமே நான் வந்து நிறைய தடவை வந்து கேட்பேன். ஸோ அப்போ அவங்க வந்து வருவாங்க, எடிட்டில் வருவாங்க, உட்காருவாங்க, பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம், ஒரு வெர்ஷன் கட் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பண்றதுக்கு. அண்ட் அவர் வந்து இந்த ஒரு படத்துக்கே வந்து ஒரு 10 படத்தோட வேலையை செஞ்சிருப்பாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப் ராகவ். முத்துராஜ் சார், உங்களுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் தென் காஸ்டியூம்ஸ், அப்புறம் சிஜி ஒர்க் பண்ண மேங்கோ போஸ்ட் வந்து இந்த படத்தோடைய இது வந்து இந்த ஒரு படத்துல வந்து இந்த செந்தில் கிட்ட வந்து 30 ரூபா கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு டேய் இந்த 30 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்னாரு. டெய்லி ₹1 நான் எடுத்துப்பேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த மேங்கோ போஸ்ட்ல முதல்ல ஒரே ஒரு ரோபோ மட்டும் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். அப்புறம் அங்கிருந்து அப்படியே அந்த கையில ஒன்று வரும், அதுவும் பண்ணி அப்படியே இது பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்படியே என்னெல்லாம் கேட்டோமோ எல்லாத்தையுமே நான் வந்து பேசின பட்ஜெட்ல எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களுமே இந்த ஃபிலிமுக்குள்ள ஒரு லவ்ல வந்துட்டாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ ராம். Thank you so much for helping me to achieve this film. And வேற என்ன சொல்லணும், எஸ்ஜே சார் போயிட்டாரு. ஒரு ஓகே. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்னா 2018 இந்த ஃபில்மை நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த போதுலேருந்து அவர் தான்றதுல நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அவர் வந்து கொஞ்சம் ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆர்டிஸ்ட் தான். பட் ஆனாலும் எனக்கு வந்து அவரை தவிர இந்த ரோலில் வேற யாரையுமே என்னால் இமேஜின் பண்ண முடியலை. ஸோ எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்றதுல வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அழகா, அவருக்கு பயங்கர பிஸி ஆனாலும் அதுக்கு நடுவில் அவர் சொன்ன மாதிரி நிறைய டேட்ஸ் எனக்கு கொடுத்து என்னை அகாமடேட் பண்ணி இந்த படத்தை வந்து அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு வந்து என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சீமான் அண்ணன்,
ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவரோட ஒர்க் பண்ண ஒரு நாளுமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். ஆனா ஒரு நாள் கூட அவருடைய அரசியலையோ இல்லை அவருடைய மைண்ட்ல இருக்கிற ஐடியாலஜிஸையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்ககிட்ட வந்து யாருக்கிட்டையுமே பேசாம எங்களுக்கு என்ன தெரியுமோ எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி எங்களோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப பழகினாரு. படத்துல நிறைய விஷயங்கள்ல வந்து எப்படின்னா ஒரு அப்பா பையன் அப்படின்னும் போது சில டைலாக்ஸ் பேசுவோம். அதுக்கு பையன் கேரக்டர்ல இருக்கனால ஒரு சின்னதா கிண்டல் பண்ற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கவுண்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நான் கேட்டுக்கிட்டேன், இது ஓகேவா என்ன தம்பி படத்துல என்னவோ நான் அப்பா பையன் இப்படி தானே பேசுவாங்கன்னு சொல்லி அது ரொம்ப என்னை வந்து என்னோட வேலையை ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கு வந்து அலோவ் பண்ண சீமான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மற்றபடி என்னோட ஏடிஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே, பார்வதி, ஹரீஷ், லெனின், பினு, பிரசன்னா அண்ட் ஆல் கேமரா சைடில் வந்து நிறைய சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே சில சீக்வன்சஸ் அப்போல்லாம் வந்து எனக்கு சத்யன் சூரியன் ஹெல்ப் பண்ணாரு, நீரவ் ஷா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட ஹெல்ப்னால தான் இந்த ஃபிலிம் வந்து நடந்திருக்கு. அவங்க எல்லாரையுமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஸோ தேங்க்யூ. இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமாக இருக்குது. கொஞ்சம் இன்னொரு தடவை கூட போய் பாருங்க. அந்த படத்தில் வந்து என்னுடைய மைண்டில் நான் வந்து இந்த மெட்ராஸ் அப்படின்னு நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரை எப்படிலாம் நான் கற்பனை பண்ணியிருப்பேனோ அதெல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அண்ட் என்றைக்குமே அந்த ஹாலிவுட்னு ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு போர்டு இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பேன். அது வந்து என்னுடைய ஆசை. எப்பயுமே நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் இது. அது எல்லாத்தையும் ஒரு டிரெக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். அதுதான் அவங்க நினைக்கிறத அவங்க வந்து எடுத்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்லேயாவது பார்த்துடலான்றது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆடியன்ஸும் கிளாப் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதை மக்களோட பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி உங்க எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பிஆர்ஓ யுவராஜ் டீம் எங்க யுவராஜ் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ். எது இல்லை நம்ம அண்ணன் தானே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து நீங்க இல்லைன்னா இவங்க யாருமே ஸோ அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு மேலே வந்து செலவு பண்ணி இருந்த காசு எல்லாத்தையும் படத்துலேயே செலவு பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு இந்த தம்ப்நெயில் கல்ச்சர் இருக்கு இல்லையா. இப்போ நானும் கொஞ்சம் தான் தம்ப்நெயில் வேணா கொடுத்துட்றேன். கதறி அறிந்த விக்னேஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. மேடையை உடைத்தவன் மாதிரி ஏதாவது போடுறதுக்கு எதையாவது ஒன்று போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இப்ப எதை பார்த்தாலுமே அது என்னன்னா அந்த தம்ப்நெயில்ல வந்து ஐயோ படம் ரொம்ப அப்படின்னு ஆரம்பிச்சிடறான், உள்ள போனோன்னு ரொம்ப கேவலமா இருக்கும் நினைச்சேன், ஆனா ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால இது எப்படி இது நம்ம ஹேண்டில் பண்றதுனே தெரியல. உள்ள போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதுக்கு ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் என்ன சொல்லணும்னு தெரியாம எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் பேர் இதாயிடுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுன்றது நீங்க தான் ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் பாவம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய செட்டில்மெண்ட்லாம் பேலன்ஸ் இருக்கு. அந்த இந்த ராமசாமி என் பணம் கிடைச்சிரும்னு ஒரு பல பேர் வெளில இருக்காங்க. அது இந்த வாரம் நல்லா ஓடிடுச்சுன்னா இதுதான், அப்படி இல்லைன்னா ராமசாமி தான். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்களாம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இது மாதிரிதான் இப்ப நிலைமை வந்து அந்த லெவலுக்கு இதுதான் இருக்கு. அந்த இப்ப என்ன கேட்டுட்டாங்க கட்சிக்காரன், ஒரு படம் தானே எடுக்க வந்த அந்த மாதிரி ஒரு படம் தானே எடுக்க வந்தேன், அதுக்கு ஏன்பா போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்ற மாதிரி சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணு, சிம்பிளா பண்ணு, காம்பாக்டா பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேங்குது, அதுக்கும் அடிக்கிறாங்க. இன்னும் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. புதுசா ஒண்ணு பயங்கரமா பண்ணா அதுல எது இல்லையோ, நான் கேசரி பண்ணா மட்டும் ஏன் காரமா இல்லைன்னு கேக்குது. கேசரி எப்படி காரமா இருக்கும்? நான் என்ன பண்ண சிக்கன் குழம்பு ஊத்துனா அதுல ஏன் இனிப்பாவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த படத்துக்குள்ள சில நல்ல விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். பிளஸ் பயங்கரமா படம் எடுக்கிறது என்னால பயங்கரமா எடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க. ஓரளவுக்கு தான் நம்மளால எடுக்க முடியும். அந்த ஓரளவுக்கு எடுத்ததை
கொஞ்சம் ஜாலியா வந்து பார்த்துட்டு அழகா அதை ரசிச்சுட்டு உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது என் ஃபோன் நம்பரோ இல்ல ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா என்ன பார்ப்பீங்க. அப்ப சைட்ல வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு மொன்னு சொல்லி ஏன் அப்படி பண்ணி. ஸோ அதனால நிறைய மறுபடியும் சொல்லிக்கிறேன், செட்டில் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் April 17th வந்து திருப்பி நாங்கள் வந்து ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆக்கி நான் செல்லக்குட்டி பிரதீப்க்கு அந்த 4th 100 crore சொல்லி போஸ்டரை ஒட்டியே ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து விக்னேஸ்வரன் சார் எந்த ஸ்டேஜ்லயும் பேசினதே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து இதுக்கு மேல என்ன சொல்றது, செட்டில்மெண்ட் பண்ணணும்னே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல எல்லாமே விழால கண்டிப்பா பேசுறதா சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரன் சார். மீண்டும் வெற்றியில சந்திக்கலாம். வந்திருந்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை பை.